ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஹம், இந்த ஒரு ஃபோன் மட்டும் கிடைச்சா என் வாழ்க்கையே செட்டில் ஆயிடும்னு உசுர கொடுத்து ஒரு புது மொபைல் வாங்கியிருப்பீங்க. ஆமா, எல்லாரும் பண்றதுதான் அது. ஆனா இன்னைக்கு அது வெறும் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவா, அதுவும் ஸ்கிராட்ச் விழுந்த ஒரு சாதாரண பொருளா தான் உங்க கண்ணுக்கு தெரியும். இல்லையா? ம், இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. அந்த பொருள் மேல இருந்த ஈர்ப்பு போயிருக்கும். அதுதான். நாம ஆசைப்பட்ட ஒண்ணு கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுமையாயிடும், எப்பவும் சந்தோஷமா இருப்போம்னு நினைக்கிறதே ஒரு பெரிய பொய் தானே. ஆமா, ரொம்ப பெரிய பொய். இந்த முடிவில்லாத ஆசைகளோட சுழற்சியில சிக்கி தவிக்காம இருக்க 2000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு தத்துவம் இன்னிக்கும் நமக்கு தேவைப்படுது. கரெக்ட். வில்லியம் பி ஆர்வின் எழுதின எ கைட் டு த குட் லைஃப் அப்படிங்கிற புத்தகத்தை வச்சு நாம இன்னைக்கு பண்ண போற இந்த ஆழமான தேடலுக்கு அதுதான் அடிப்படை. அதாவது கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். இப்போ நம்ம பணத்தை எதுல முதலீடு செய்யணும், எப்படி சேமிக்கணும்னு வழிகாட்ட ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் நம்மகிட்ட இருக்காரு. ஆமா, நம்ம நிதி நிலைமைக்காக. அதே மாதிரி நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே வீணாக்காம இருக்க எந்த இலக்க நோக்கி பயணிக்கணும்னு வழிகாட்ட ஒரு வாழ்க்கை தத்துவவாதியே நமக்கு தேவைப்படுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நம்ம ஆரம்பிக்கலாம். ஹம், இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, பழங்கால கிரேக்கம் அப்புறம் ரோம்ல தத்துவம் அப்படிங்கிறது வெறும் பல்கலைக்கழகங்கள்ல படிக்கிற ஒரு தியரியாவோ இல்ல புத்தகத்துல இருக்கிற பாடமாவோ மட்டும் இல்ல. ஓ, அப்போ அது எப்படி இருந்துச்சு? அது மனிதர்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தினசரி வழிகாட்டியா இருந்துச்சு. சாக்ரட்டிஸ் எப்படி தத்துவத்தை வானத்துல இருந்து மனுஷங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு, அதாவது தெருக்களுக்கு கொண்டு வந்தாரு அப்படிங்கறத இந்த புத்தகம் மிக அழகா விளக்குது. அதாவது வானத்தில் இருக்கிற விஷயங்களை ஆராயறதை விட அதேதான், இயற்கையோட ரகசியங்களை, நட்சத்திரங்களை ஆராயறத விட்டுட்டு மனித மனம் எப்படி இயங்குது, ஒரு மனுஷன் எப்படி ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ முடியும் அப்படிங்கறத பத்தி அவரு சிந்திக்க தொடங்கினாரு. அதிலிருந்து உருவான ஒரு கலை தான் ஸ்டோயிசிசம். ஒரு நிமிஷம், இங்க தான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. நீங்க டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோயிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்கோம்? கவலையோ சந்தோஷமோ இல்லாதவர், எதற்கும் ரியாக்ட் பண்ணாத ஒரு மரக்கட்டைன்னு தான் அர்த்தம் இருக்கு. பொதுவா எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா செனிகா மாதிரி ஆட்கள் எல்லாம் எப்பவுமே மகிழ்ச்சியா இருந்தாங்க, வாழ்க்கையை முழுமையா ரசிச்சாங்கன்னு வில்லியம் இர்வின் இந்த புத்தகத்துல சொல்றாரு. இது ஒரு முரண்பாடா தெரியலையா? பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியும். ஏன்னா நம்ம எல்லாரும் இயல்பாவே என்லைட்டன்ட் ஹிடோனிசம் அப்படிங்கிற குறுகிய கால இன்பங்களை சார்ந்த ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா, ஒரு கார் வேணும், பெரிய வீடு வேணும்னு ஓடுறோம். கரெக்ட். அது கிடைச்சா நான் மகிழ்ச்சியா இருப்பேன்னு நினைக்கிறோம். அப்போ ஸ்டோயிக்குகள் இதுக்கு முற்றிலும் எதிரானவங்களா? இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா ஸ்டோயிசிசம் அப்படிங்கிறது உணர்ச்சிகளை மொத்தமா அழிக்கிற ஒரு தத்துவம் கிடையாது. அப்புறம் அது ஒரு சைக்கோதெரப்பி, அதாவது ஒரு மனநல மருத்துவம் மாதிரி. அவங்களோட நோக்கம் உணர்ச்சிகளை வேறறுக்கிறது இல்ல, மாறா கோபம், பயம், பொறாமை இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் விரட்டி விட்டு உண்மையான நிம்மதியை தக்க வச்சுக்கிறது தான். ஓ, அதாவது கெட்ட உணர்ச்சிகளை மட்டும் வெளியில தள்ளுறது. கரெக்ட். நீங்க சொன்ன அந்த ஹிடோனிசம் அப்படிங்கிற கோட்பாடுல, அதாவது பொருள்களை தேடி ஓடுற வாழ்க்கையில ஒரு பெரிய மனவியல் சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் அது? அது ஹிடோனிக் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லணும்னா பழகி போன சலிப்பு இல்லனா ஆசைகளின் சுழற்சின்னு சொல்லலாம். ஆசைகளின் சுழற்சி. அதாவது நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த மொபைல் போன் உதாரணம் மாதிரி தானே? சரியா சொன்னீங்க. இப்போ நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு புது காரை வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். சில நாட்கள் அந்த காரை ஓட்டும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் இருக்கும். ஆனா ஒரு மாசம் கழிச்சு? ஆமா, அது ரொம்ப சாதாரணமா ஆயிடும். அதேதான், அந்த கார் உங்களுக்கு ஒரு சாதாரண வாகனமா மாறிடும். உங்களோட மகிழ்ச்சியின் அளவு பழைய நிலைமைக்கே திரும்பிடும். இதத்தான் ஹிடோனிக் த்ரெட்மில் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, ட்ரெட்மில்ல நாம எவ்வளவு வேகமா ஓடினாலும் ஒரே இடத்துல தான் இருப்போம், அது மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அதுபோல அடுத்ததா இன்னொரு புது பொருள்ல ஒரு பெரிய வீட்டை தேடி ஓடத் தொடங்குவீங்க. இந்த சுழற்சிக்கு முடிவே கிடையாது. இது ஏன் இப்படி நடக்குது? பரிணாம வளர்ச்சியில நம்ம மூளை அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நாம எதுலயுமே திருப்தி அடையக்கூடாது, தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறது மூளையோட இயல்பு. அந்த மூளையோட சதியை முறியடிக்கத்தான் ஸ்டோயிக்கள் ஒரு வியக்கத்தக்க மனப்பயிற்சியை உருவாக்குனாங்க, இல்லையா? ஆமா, ரொம்ப பவர்ஃபுல்லான பயிற்சி அது. அந்த மனப்பயிற்சி தான் நெகட்டிவ் விஷுவலைசேஷன், அதாவது எதிர்மறை கற்பனை முறை. நம்மகிட்ட இருக்கிறதோட மதிப்பை உணர அதை இழந்துட்டு தான் கற்பனை செய்து பார்க்கறது. கரெக்ட். ஆனா எனக்கு என்னமோ இது கேட்கறதுக்கே ரொம்ப நெகட்டிவா, ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கேன்னு தோணுது. நிறைய பேர் அப்படிதான் ஃபீல் பண்றாங்க.
நான் தினமும் காலையில எழுந்து ஐயோ இன்னைக்கு என் வேலை போயிடுமோ, என் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுமோ, என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சிடுவாங்களோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா எனக்கு எப்படிங்க நிம்மதி கிடைக்கும்? ம் என்னை பொறுத்தவரை இது ஓவர் திங்கிங் செஞ்சு தேவையில்லாம மன உளைச்சலை வரவழிக்கிறது மாதிரி தான் தெரியுது. இது ஏன் பண்ணணும்? இது ரொம்ப நியாயமான சந்தேகம்தான். பலரும் ஸ்டோயிசிசத்தை தப்பா புரிஞ்சுக்கிறது இங்கதான். அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இந்த பயிற்சியோட நோக்கம் உங்களை நாள் முழுக்க சோகத்துல ஆழ்த்துவது கிடையாது. மாறா, நீங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையை முழுமையா கொண்டாடுறதுக்காக தான். கொண்டாடுறதுக்காகவா? அது எப்படி? எல்லாமே நிரந்தரம்னு மூளை நினைக்கும் போதுதான் நாம எல்லாத்து மேலயும் சலிப்படையறோம். அதாவது அந்த ஹிடோனிக் அடாப்டேஷன். அதேதான். இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காஃபி குடிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இதுவே என் வாழ்நாள்ல நான் குடிக்கிற கடைசி காஃபியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு நொடி நீங்க நினைச்சா, அந்த காஃபியோட ஒவ்வொரு மிடரையும் நீங்க எவ்ளோ ரசிச்சு குடிப்பீங்க? ஆமா, கண்டிப்பா. அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா தெரியும். நாளைக்கு நாம இறக்கலாம்னு நினைக்கும் போது இன்றைய நாளோட மதிப்பு பல மடங்கு கூடுது இல்லையா? உண்மைதான். நாம பல விஷயங்களே டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறோம். எப்பவுமே இது நம்ம கூட தான் இருக்கும்னு ஒரு அலட்சியம். அந்த அலட்சியத்தை உடைக்கிறது தான் இந்த நெகட்டிவ் விஷுவலைசேஷன். ஒரு நாளோட சில நொடிகள் மட்டும் நம்ம கிட்ட இருக்கிற உறவுகளோ பொருட்களோ எப்ப வேணாலும் நம்மளை விட்டு பிரியலாம் அப்படிங்கிற உண்மைய மூளைக்கு உணர்த்தணும். ஓ, ஒரு சின்ன ரிமைண்டர் மாதிரி. ஆமா, இது இழப்ப நினைச்சு பயப்படுறதுக்காக இல்ல, இருப்பதை கொண்டாடுறதுக்காகவே செய்யப்படுற ஒரு சின்ன மனப்பயிற்சி. இது அந்த சலிப்பு தன்மையை முற்றிலுமா உடைச்சிருஞ்சிடும். அதாவது நம்மகிட்ட இருக்கிறத நாமே புதுசா காதலிக்க கத்துக்கிறது. இது கேட்டுட்டு இருக்கிற நேயர்களே, நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் அது. என்றோ ஒரு நாள் வாங்கணும்னு நீங்க ஏங்கின பல பொருட்கள் இன்னைக்கு உங்க வீட்ல எந்த மதிப்பும் இல்லாம ஒரு மூலையில கிடக்கலாம். அதை இன்னைக்கு இழந்துட்டதா ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. அதோட மதிப்பு உங்களுக்கு புரியும். கரெக்ட். சரி, இதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் இந்த புத்தகம் சொல்லுது. விருப்பப்பட்டு சில அசௌகரியங்களை ஏற்றுக்கொள்வது, அதாவது வாலண்டரி டிஸ்கம்ஃபர்ட். ஆமா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். செனிகாவோட அறிவுரைப்படி சில நாட்கள் ரொம்ப எளிமையான உணவு சாப்பிட்றது, குளிர்காலத்துல வெறும் தரையில படுக்கிறது, கரடுமுரடான உடைகளை அணிந்து வறுமையை பழகுதல்னு சொல்றாங்க. பிராக்டிஸ் பவர்ட்டி. இதை கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது நம்ம மன உறுதி அப்படிங்கிற தசைக்கான ஒரு உடற்பயிற்சி மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி, பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. நம்ம தினமும் ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்குறது எதுக்கு? தசைகள் வலுவடையணும் அப்படிங்கிறதுக்காக தானே? ஆமா. அதுபோல தேவையில்லாத போதும் சின்ன சின்ன கஷ்டங்களை நாமே தேடி போய் அனுபவிச்சா நிஜமாவே ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது அதை எதிர்கொள்ற வலிமை நம்ம மனசுக்கு வந்துடும். நான் இதை புரிஞ்சுக்கிட்ட விதம் சரிதானே? மிகச்சரியா புடிச்சிட்டீங்க. அதைத்தான் ஸ்டோயிக்குகள் செஞ்சாங்க. ஓஹோ. எல்லாமே சாதகமா இருக்கும்போது திடீர்னு ஒரு சின்ன சறுக்கல் வந்தா கூட சாதாரண மனுஷன் உடைஞ்சு போயிடுவான். ஆமா, ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. ஆனா ஸ்டோயிக்கல் பாத்தீங்கன்னா, பசியா இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறது, குளிர தாங்குறதுன்னு தங்களை சுயமா கட்டுப்படுத்திக்கிட்டாங்க. இதனால அவங்களோட மன உறுதி இரும்பு மாதிரி மாறுச்சு. சூப்பர். சரி, நாம நம்ம ஆசைகளையும் வசதிகளையும் எப்படி கையாள்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கட்டுப்பாட்டையே மீறி வெளியில நடக்கிற விஷயங்களை எப்படி கையாள்றது? இங்கதான் ஸ்டோயிசிசத்தோட மிக முக்கியமான தூணான கட்டுப்பாட்டின் எல்லைகள், அதாவது தி டைகாட்டமி ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. டைகாட்டமி ஆஃப் கண்ட்ரோல். இது எபிக்டெட்டஸ் தெளிவா சொல்றாரு இல்லையா? ஆமா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை நம்ம மூணா பிரிக்கணும்னு அவர் சொல்றாரு. முழுமையான கட்டுப்பாடு உள்ளவை, சிறிதும் கட்டுப்பாடு இல்லாதவை, அப்புறம் ஓரளவு கட்டுப்பாடு உள்ளவை. எபிக்டெட்டஸ் சொல்ற மாதிரி நாளைக்கு சூரியன் உதிக்குமா, திடீர்னு பெருமழை பெய்யுமானல நம்ம கையில இல்ல. அதாவது இதுல எல்லாம் நமக்கு கொஞ்சம் கூட கண்ட்ரோல் கிடையாது. ஆமா, அதுக்காக கவலைப்படுறது முட்டாள்தனம். ஆனா அந்த மழைய பார்த்து நான் டென்ஷன் ஆவதா இல்ல ஒரு கப் டீ குடிச்சுக்கிட்டு அதை ரசிப்பதா அப்படிங்கிற என்னோட எண்ணங்கள் என் கையில இருக்கு. இது முழுமையான கட்டுப்பாடு. கரெக்ட். இது புரியுது. ஆனா என் வாழ்க்கையில நடக்கிற பல விஷயங்கள் இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் இருக்கு. எந்த மாதிரி விஷயங்கள் சொல்றீங்க? உதாரணத்துக்கு ஒரு டென்னிஸ் போட்டியில நான் வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். அல்லது ஆபீஸ்ல நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு ப்ரொமோஷன் கேட்கிறேன். இதெல்லாம் ஓரளவு கட்டுப்பாடு உள்ள விஷயங்கள் தானே. நான் நல்லா விளையாடினா ஜெயிக்கலாம், ஆனா எதிராளி என்னை விட திறமையானவரா இருக்கலாம். ஆமா, வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நான் நல்ல வேலை செஞ்சாலும் ஆபீஸ் பாலிடிக்ஸ் காரணமா என் பாஸ் எனக்கு பதவி உயர்வு தராம போகலாம். இப்படிப்பட்ட விஷயங்களை ஒரு ஸ்டோயிக் எப்படி அணுகுவாரு? இது ஒரு அருமையான, ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, ஸ்டோயிக்குகள் இதுக்கு இலக்குகளை அகவயப்படுத்துதல், அதாவது இன்டர்னலைசிங் கோல்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த தீர்வை முன்வைக்கிறாங்க. அகவயப்படுத்துதல்னா உள்ளுக்குள்ள மாத்திக்கிறதா? ஆமா,
இப்போ நீங்க டென்னிஸ் விளையாடும்போது நான் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு புற இலக்கு, எக்ஸ்டர்னல் கோல். ம் இத உங்களோட இலக்கா நீங்க வைக்கக்கூடாது. மாறா, என்னால் முடிஞ்ச அளவு மிகச்சிறப்பா விளையாடணும், என் முழு திறமையும் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதே உங்களோட அக இலக்கா இருக்கணும். இருங்க. அப்போ ஜெயிக்கணுங்கிற எண்ணமே இருக்கக்கூடாதா? இது ஒரு விதமான தோல்வி மனப்பான்மை, டிஃபீட்டிஸ்ட் ஆட்டிட்யூட் மாதிரி தெரியலையா? கண்டிப்பா கிடையாது. வெற்றி தோல்வி அப்படிங்கிறது உங்க எதிராளியோட திறமை, நடுவரோட தீர்ப்பு, அன்றைய தட்பவெப்ப நிலைன்னு பல விஷயங்கள பொறுத்தது. ஆமா, அதெல்லாம் என் கண்ட்ரோல்ல இல்ல. ஆனா உங்களோட உழைப்பும் நீங்க விளையாடுற விதமும் உங்க கையில மட்டும்தான் இருக்கு. அலுவலகத்திலயும் அப்படிதான். அப்போ அந்த ப்ரொமோஷன் ஏன் திறமைய 100% வெளிப்படுத்தி இந்த ப்ராஜெக்ட முடிப்பேன் அப்படிங்கிறது உங்க அக இலக்கு. பதவி உயர்வு கிடைக்கிறது உங்க பாஸோட கையில இருக்கிற புற இலக்கு. ஓஹோ, இப்ப புரியுது. நீங்க அக இலக்குகள்ல கவனம் செலுத்தும்போது ஒருவேளை ப்ரொமோஷன் கிடைக்கலனா கூட நீங்க அதிக ஏமாற்றம் அடைய மாட்டீங்க. ஏன்னா உங்களோட உண்மையான இலக்க, அதாவது மிகச்சிறப்பா செயல்படுறத நீங்க ஏற்கனவே அடைஞ்சிட்டீங்க. ஆஹா, இது கேட்கும்போதே மிகப்பெரிய ஒரு பாரத்தை என் தலையிலேருந்து இறக்கி வச்சது மாதிரி ஃபீல் ஆகுது. இது உங்க நிம்மதிய மத்தவங்க கையில கொடுக்கறத தடுக்குது இல்லையா? ஆமா, மத்தவங்க என்ன செய்வாங்க, ரிசல்ட் என்ன ஆகுங்கிற கவலையை விட்டுட்டு நான் என் உழைப்புல என்ன பண்ண போறேங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துறது நிஜமாவே ஒரு அற்புதமான விடுதலை தான். நிச்சயமா. சரி, அடுத்ததா நாம வாழ்ற சமூகம் பத்தி கேட்போம். மனுஷங்களான நாம சமூக விலங்குகள். மார்க்கஸ் அரேலியஸ் என்ன சொல்றார்னா, கைகளும் கண் இமைகளும் எப்படி ஒன்னோட ஒன்னு இணைந்து செயல்பட படைக்கப்பட்டிருக்கோ அதே போல நாமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவ படைக்கப்பட்டவங்கன்னு சொல்றாரு. ஆமா, ரொம்ப அழகான ஒரு ஒப்பீடு அது. ஆனா நடைமுறை வாழ்க்கையில இது அவ்வளோ சுலபமா என்ன? அன்றாட வாழ்வில டிராஃபிக்ல நம்ம வம்பிழுக்கிற நபர்கள், ஆபீஸ்ல நம்மள குறை சொல்ற ஆட்கள், இவங்களெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்கிறது? எல்லாரையும் நேசிக்கிறது பாசிபிளா? மார்க்கஸ் அரேலியஸ் ஒரு ரோமானிய சக்கரவர்த்தி. அவருக்கு கீழே வேலை செஞ்ச அரசியல்வாதிகளும் ஆட்களும் அவரை எவ்ளோ எரிச்சலூட்டி இருப்பாங்கன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா ரொம்ப டென்ஷன் ஆக்கியிருப்பாங்க. ஆனாலும் அவரு விதிய அப்படியே ஏத்துக்கிறது, அதாவது ஃபெட்டாலிசம் அப்படிங்கிற முறைய பின்பற்றினாரு. கடந்த காலத்தையும் இப்போ நடந்துட்டு இருக்கிற நிகழ்காலத்தையும் நம்மால மாத்த முடியாது அப்படிங்கறதால அவற்றை அப்படியே ஏத்துக்கணும்னு சொல்றாரு. சரி, யாராவது நம்மள அவமானப்படுத்தினா யாராவது உங்களை அவமானப்படுத்தினா அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு ஸ்டோய்க்குகள் கிட்ட ஒரு அருமையான வழி இருக்கு. அத நகைச்சுவையோட கடந்து செல்வது, இல்லனா முற்றிலுமா கண்டுக்காம விடுறது. அதாவது யாராவது என்ன முட்டாள்னு திட்டினா கோவப்படுறதுக்கு பதிலா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இவ்வளவுதானா, எனக்கு தெரியாத முட்டாள்தனங்கள் என்கிட்ட இன்னும் எவ்வளவோ இருக்கு, அது உனக்கு தெரியல போல இருக்கே அப்படின்னு நகைச்சுவையா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்படிதானே? சரியா சொன்னீங்க. உங்களை அவமானப்படுத்துறவர் அறிவில்லாதவர்னா ஒரு குழந்தையோட பேச்ச கேட்டு நாம கோவப்படுவோமா? மாட்டோம். அதுபோல அவரை நினைச்சுக்கணும். ஒருவேளை அவர் சொல்றதுல உண்மை இருந்தா நம்ம குறைய சுட்டிக்காட்டியிருக்காருன்னு எடுத்துக்கணும். அதுக்காக கோபப்படக்கூடாது. வாவ், இது ரொம்ப மெச்சூர்டான ஒரு அப்ரோச். எப்படி பார்த்தாலும் மத்தவங்களோட பாராட்டுக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் தேடி ஓடுறது நம்ம நிம்மதியா நாமே அழிச்சுக்கிறதுக்கு சமம். அந்த புகழின் விலை, தி பிரைஸ் ஆஃப் ஃபேம்னு சொல்லுவாங்களே, அதுவா? ஆமா, புகழ் அப்படிங்கிறது ஒரு விலையுயர்ந்த சுமை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. அது நம்ம பிரச்சனை இல்ல. ரொம்ப தெளிவான விளக்கம். ஆக இதோட மொத்த அர்த்தம் என்னன்னா, பரிணாம வளர்ச்சியில நம்ம மூளை நாம உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பதற்றத்தையும் அதிருப்தியும் தொடர்ந்து உருவாக்குது. கரெக்ட். ஒரு காலத்துல காட்டுல வாழும்போது பின்னாடி புலி வருதான்னு ஒரு பயமும் பதற்றமும் இருந்தாதான் மனுஷனால உயிரோட இருக்க முடியும். ஆனா இன்னைக்கு நாம காட்டுல இல்ல. ஆமா, நாம ஒரு பாதுகாப்பான நவீன உலகத்துல இருக்கோம். ஆனாலும் நம்ம மூளை அந்த பழைய பதற்றத்தை ஏதோ ஒரு வழியில உருவாக்கிட்டே இருக்கு. ஒரு இமெயில் வரலன்னா கூட புலி துரத்துற மாதிரி பதறோம். எக்ஸாக்ட்லி. அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் இன்னும் அப்படியே இருக்கு. அதை தாண்டி நம்ம மகிழ்ச்சியா இருக்க நம்மளோட பகுத்தறிவை, அதாவது ரீசனை பயன்படுத்தணும். இது தத்துவமா பார்க்க அருமையா இருக்கு. ஆனா இது எப்படி நடைமுறைப்படுத்துறது? நான் நாளையில இருந்து நான் ஒரு ஸ்டோயிக் அப்படின்னு போர்டு மாட்டிக்கிட்டு சுத்தணுமா? கண்டிப்பா இல்ல. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புது. புத்தகம் ஸ்டெல்த் ஸ்டோயிசிசம், அதாவது ரகசியமான ஸ்டோயிசிசத்தை பரிந்துரைக்குது. ரகசியமான ஸ்டோயிசிசமா? ஆமா, நீங்க ஒரு தத்துவத்தை பின்பற்ற தொடங்கிட்டீங்கன்னு ஊரறிய சொல்ல தேவையில்லை. நான் இனிமேல் எளிமையா தான் வாழ்வேன், எனக்கெல்லாம் கோவமே வராதுன்னு நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தா என்ன ஆகும்? அவங்க நம்மள கிண்டல் பண்ணுவாங்க, இல்ல வேணும்னே டென்ஷன் ஆக்குவாங்க. அதான், அதுன்னா உங்க பொறுமைய வேணும்னே சோதிக்க நினைப்பாங்க. அதனால அமைதியா உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வாங்க.
உங்க மனசுக்குள்ள நடக்கிற அந்த போராட்டம் மத்தவங்களுக்கு தெரிய வேண்டாம். உங்களுக்குள்ள ஒரு கணக்கீட்டு, அதாவது ஒரு மென்டல் செக்லிஸ்ட் வச்சுக்கோங்க. ஓ, அதாவது ஒரு செல்ஃப் ரிவ்யூ மாதிரி பண்ண சொல்றீங்களா? ஆமா, இன்னைக்கு நான் தேவையில்லாம கோவப்பட்டேனா, இன்னைக்கு என் கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களுக்காக கவலைப்பட்டேனா, என் அமைதியை நான் யார் கையிலாவது கொடுத்தேனா அப்படின்னு தினமும் ராத்திரி உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. இந்த அமைதியான தொடர்ச்சியான பயிற்சி தான் உங்களை அந்த உண்மையான மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் கொண்டு போகும். நிம்மதி அப்படிங்கிறது வெளியில இருந்து வர்றதில்ல, அதை நமக்குள்ள நாமே உருவாக்கிக்கிற ஒரு மனநிலை அப்படிங்கறத ரொம்ப அழகா புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா. 2000 வருஷத்துக்கு முந்தைய ரோமானிய சக்கரவர்த்தியான மார்க்கஸ் அரேலியஸ்க்கும் அடிமையாய் இருந்து தத்துவஞானியா மாறின எபிக்டெட்டஸ்க்கும் வேலை செஞ்ச அதே தத்துவம் இன்னைக்கு டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு டென்ஷன் ஆகுற நமக்கும் வேலை செய்யுதுங்கிறது ஆச்சரியத்தோட உச்சம். ஆமா, ஏன்னா மனுஷ மனசு எப்பவுமே ஒண்ணுதான். எல்லாமே நம்ம சுற்றியுள்ள உலகத்தை நாம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிற பார்வையில தான் இருக்கு. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இந்த தத்துவம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன முதிர்ச்சியை தரும். கண்டிப்பா. உங்களுக்கு என்ன நடந்தாலும், அது ஒரு விபத்தா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய தொழில் நஷ்டமா இருந்தாலும் சரி, இதுவும் கடந்து போகும். இதனால என் மன அமைதியை நான் இழக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை ஸ்டோயிசிசம் வழங்கும். வாவ். நீங்க சூழ்நிலைகளோட அடிமையா இல்லாம உங்க மனதோட எஜமானரா மாறுவீங்க. நேயர்களே, இந்த ஆழமான தேடலை முடிக்கிறப்போ ஒரு ஆழமான கேள்வியை உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எதை இழந்துருவோமோன்னு அதிகமா பயப்படுறீங்களோ அந்த பயம்தான் உங்களோட உண்மையான நிம்மதியை தடுத்துக்கிட்டு இருக்கா? சிந்திச்சு பாருங்க. அந்த பொருளோ உறவோ பதவியோ இல்லாம வாழ முடியும்னு உங்க மனசை நீங்க பழக்கப்படுத்தினா கிடைக்கிற அந்த சுதந்திரத்தை உணர்ந்து பாருங்க. உங்களை ஆட்டி படைக்கிற அந்த பயத்தோட சங்கிலியை அறுத்து எரியுங்க. இன்னைக்கு முதல் உங்க அமைதி உங்க கையில மட்டுமே இருக்கட்டும். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி மகேஸ்வரன் யூடியூப் சேனலுக்கு.